கொரட்டை அண்ட் ஸ்லீப் ஆப்னியா அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா தூங்கிட்டே இருப்பாங்க, திடீர்னு மூச்சு திணறி எழுந்து நைட்ல உட்காந்துருவாங்க. அவங்களுக்கும் கொரட்டை சத்தம் அதிகமா வரவங்களுக்கான முதிரை தான் இன்னைக்கு நம்ம பண்ண போறோம். எண்ணங்கள்ல நெருப்பு நம்ம உடம்புக்கு தேவை. நெருப்பு அப்படின்னா சூடு. ஸோ இப்போ இதை லிங்க முத்ரான்னு சொல்லுவாங்க. சூடை இயற்கையா உடம்புக்குள்ள வர வைக்கிற முத்ரா லிங்க முத்ரா. இப்போ கொரட்டை ஏன் வருது அப்படின்னா, அதிகமான உடல் பருமன் இருந்தாலும் கொரட்டை வரும். நம்ம அதை மட்டுமே யோசிச்சுட்டு இருக்கோம்ல. இன்னொரு வகையான கொரட்டை நான் சொல்றேன். ஸ்லீப் ஆப்னியான்னு ஒன்று சொன்னேன் பார்த்தீங்களா? நல்லா தூங்கிட்டே இருப்பாங்க, திடீர்னு மூச்சு திணறி எழுந்து உட்காந்துருவாங்கன்ட்டு. அது ஏன் மூச்சு திணறுது அப்படின்னா, அவங்களுக்கு இந்த ஸ்லீப் ஆப்னியா வந்ததுக்கு காரணமே அவங்களோட அந்த பருமன் தான். இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. உடம்பு வந்து பருமன் ஆயிட்டே போகுது, அதனாலதான் எனக்கு கொரட்டை வருது, அதனால தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுது. இது அப்படியே வேற கேட்டகரி. நார்மலா தூக்கம் டிஸ்டர்ப் ஆகிறதுக்கும் இதுல தூக்கம் டிஸ்டர்ப் ஆகிறதுக்குமான வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க. இவங்க எல்லாருமே லிங்க முத்ரா பண்ணாங்கன்னா கொரட்டை படிப்படியா குறைஞ்சிட்டே இருக்கும். நீங்க நேராவே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ஒரு 20 நிமிஷம் பண்ணதுக்கு அப்புறமே அன்னைக்கு நைட்டே உங்களுக்கு கொரட்டை வராது. நீங்க அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். முத்ரா தான் பண்ணும். இப்ப ஆண்கள் எப்படி பண்ணணும், பெண்கள் எப்படி பண்ணணும்னு பார்ப்போம். பெண்களா இருந்தா அவங்களுடைய லெஃப்ட் சைட் இடது பக்கம் இருக்கு இல்லையா, இடது பக்க கட்டை விரல் தான் ரொம்ப மெயின். நம்ம எல்லாருமே இப்படி கையை கோத்துப்போம், ஜென்ரலா இப்படி கை கோத்து வைப்போம். அதே ப்ரொசீஜர் தான். நான் 2 கையும் கோத்துட்டேன். இங்க பாருங்க, இந்த கட்டை விரல் இருக்கு, இதை நான் இப்படி பிடிச்சிருக்கேன். நல்லா கவனிச்சிங்கன்னா, என்னோட லெஃப்ட் சைடு கட்டை விரல இந்த 2 கையால ரைட் சைட்ல இப்படி பிடிச்சிருக்கேன், இப்படி லாக் பண்ணியிருக்கேன். மத்த எல்லாத்தையும் சேர்த்துட்டேன். அப்ப இந்த கட்டை விரல் மட்டும் மேல இருக்கு. நான் இந்த லெஃப்ட் சைடு கட்டை விரல ரைட் சைடு 2 விரலால இப்படி லாக் பண்ணிட்டேன். மத்த எல்லா விரலையும் கோத்துக்கிட்டேன், இப்படி அழுத்திட்டேன். இப்ப நான் எப்படி அழுத்திருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு இங்க பார்த்தா தெரியும். இந்த 2 பாம் சொல்லுவீங்க இல்லையா, இது 2த்தையும் இப்படி அழுத்தி பிடிச்சிருப்பீங்க. ஒரு காத்து கூட உள்ள போகாத அளவுக்கு அழுத்தி பிடிச்சி, அப்படியே போட்டு ப்ரெஸ் பண்ணி ஷோல்டர் வலி வர அளவுக்கு எல்லாம் பண்ண வேண்டாம். ஒரு மிதமான அழுத்தத்தோட அப்படியே வச்சிருப்பீங்க. இதை எங்க வச்சு பண்ணணும்னு சொல்றேன். உங்களுடைய நெஞ்சு பகுதி இருக்கு இல்லையா, அதுக்கு நேரா இப்படி வச்சுட்டு இப்படி உட்காந்துக்கோங்க. நான் ஷோல்டர் எல்லாம் புஷ் பண்ணல, எதுவுமே பண்ணல. இப்படி வச்சுட்டு மிதமான ப்ரெஷ்ல இப்படி வச்சு உட்காந்துட்டு இருக்கேன். இது ஃபீமேல்ஸ் பண்ணணும், லெஃப்ட் சைட். இப்ப ஆண்களா இருந்தா என்ன பண்ணணும்னா ரைட் சைட் அப்படியே மாத்திக்கோங்க. இது ரைட் சைட். அதே மாதிரி இது 2த்தையும் நான் கோத்துட்டேன். ரைட் சைட் கட்டை வரல, மத்த எல்லாத்தையும் லாக் பண்ணிட்டேன். இந்த கட்டை வரல தூக்கி நிறுத்திருக்கு. இது நேரா இருந்து பாக்கிறதுக்கு லிங்கம் மாதிரி இருக்குமா, சிவலிங்கம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். இதுதான் வந்து ஆவுடை. இந்த மாதிரி இருக்கணும். ஸோ இப்படி வச்சுட்டீங்க அப்படின்னா லிங்கம் மாதிரி இது தனியா தெரியணும். மேலா இருந்தா, ஆண்களா இருந்தா ரைட் சைட் தம் ஃபிங்கர் வந்து நிமிர்ந்து நிக்கணும். ஃபீமேலா இருந்தா அப்படியே ஆப்போசிட்டா மாத்தி லெஃப்ட் சைட் தம் ஃபிங்கர் வந்து மேலே நிக்கணும். இல்லை, இந்த மிதமான அழுத்தம் நெஞ்சு நேருக்கா வச்சு பண்ணுங்க.